அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர் போராட்டங்களில் களமிறக்கி இருக்கிறாரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழ் குடமுழுக்கு நடத்தணும்னு இன்றைக்கி மாலை 4 மணிக்கு திருச்செந்தூரில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடக்குது. தமிழ்நாட்டில் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு போராடுற நிலைமைக்கு தமிழர்களாகிய நாம் வாழ்கிறோம். இதுதான் இந்த நாட்டின் நிலைமை. இதை தமிழ் மக்கள் முழுதாக புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்துக்கு வலிமை சேர்க்கணும். அண்ணன் சீமான் அவர்களின் கரங்களுக்கும் வலிமை சேர்க்கணும். அடுத்த கட்டமாக நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்களே மரம் ஏறி கல் இறக்கும் நிகழ்வை நடத்த இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கல் தடை செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட இந்த டாஸ்மாக்ங்கிற யமன் எப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சோ அப்போலேருந்தே டாஸ்மாக் வியாபாரம் பாதிக்கப்படுங்கிறதுனால கல்லை தடை செஞ்சு வச்சுருக்காங்க. அதை அண்ணன் அந்த தடையை உடைக்கணுங்கிற நோக்கத்தில் அந்த நிகழ்வை முன்னெடுக்க இருக்கிறார். அடுத்த மாதம் 7ஆம் தேதி மேய்ச்சல் நிலங்கள் எங்கள் உரிமை அப்படின்னு ஒரு மாநாடு. அதில் அண்ணன் ஆடு மாடுகளின் மாநாடு அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. தொடர் சம்பவங்கள், ஒரு பக்கம் கட்சி கட்டமைப்பை வலிமைப்படுத்துறதுக்கு பொறுப்பாளர்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க பெரிய அளவில். இன்னொரு பக்கம் மக்கள் சார்ந்த பிரச்சனையை அரசியல்படுத்தி மக்களிடம் அதை கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இந்த இடைப்பட்ட இந்த நேரத்துக்குள்ளே வாலண்டரியாக ஒருத்தர் வண்டியில் ஏறி இருக்கார். யார் அவர் அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தான். ஐயாவை பற்றி நாம் பெருசாக உங்களுக்கு விளக்கணும்னு அவசியம் இல்லை. ஐயா ஒரு மிகப்பெரிய ஆளுமை. புதிய தமிழகம் கட்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மிகப்பெரிய கட்சி. ஏன்னா இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் போராடி அவரை பார்த்தாலே நீங்கள் அப்படியே கருப்பாக இருப்பார் ஐயா. வெயிலில் அலைஞ்சி மக்களை சந்தித்து வெயிலில் அலைஞ்சி ஐயா அப்படியே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார் இந்த மக்களுக்காக. ஏதாவது ஒரு கட்சி பக்கம் கூட்டணிங்கிற பேரில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரே ஒரு தொகுதியில் போட்டிட்டு தோற்று போயிடுவார். இதுதான் ஐயாவுடைய மிகப்பெரிய அரசியல். இந்த அரசியலை வச்சுக்கிட்டு ஐயா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இப்போ எல்லாரும் கல் உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. கல் உணவுலாம் இல்லை, கல் விஷம். கல் ஒரு போதைப் பொருள். அதை ஆதரித்து சில பேர் அரசியல் செய்கிறார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து கல் விற்கிறாங்களா சாராயம் விற்கிறாங்களான்னு தெரியாமல் போயிடும், அதனால் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன வியப்புனா, தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அண்ணன் சீமான் அவர்கள் கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை அப்படிங்கிற கான்செப்டில் ரொம்ப தெளிவாக தான் பயணிச்சுட்டு இருக்கார். அண்ணன் 15 நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி செயற்பாட்டு வரைவு 2016 அந்த புத்தகத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இத்தனை ஆண்டுகளாக ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த நினப்பில் இருந்தார்னு எங்களுக்கு தெரியல. ஐயா சொல்கிறாங்க, மதுவிலக்கு தான் எங்களுடைய கொள்கை, எங்களுக்கு சாராயமும் வேண்டாம் கல்லும் வேண்டாம், அதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய கொள்கை, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. இந்த கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் இது போன்ற போராட்டங்களை, இது போன்ற தடைகளை உடைக்கும் வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா அவர்கள் திடீர்னு உடையாந்து முன்னாடி நின்று என்னமோ நேற்று நாங்கள் பேசுகிற மாதிரி, நேற்றுக்கு இன்னைக்கு பேசுகிற மாதிரி இவர்கள் கல் மீதான மதிப்பீட்டை மாற்ற நினைக்கிறார்கள். கல் ஒரு விஷம், கல்ங்கிறது ஒரு போதைப் பொருள் அப்படின்னு ஒரு கூவல் கூவி இருக்கிறாரு. நீங்கள் கல்லை பற்றியே பேச வேண்டாம். ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் கல்லை பற்றியே பேச வேண்டாம். அவரோட கொள்கை என்ன? பூரண மதுவிலக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 ஆண்டுகளாக ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் அரசியலில் இருக்கிறார். இந்த 30-35 ஆண்டுகளாக திமுக, அதிமுக, பாஜக இவைகளோட மாற்றி கூட்டணி வச்சு ஒரு சீட்டு வாங்கி அந்த ஒரு சீட்லேயும் தோற்று போயிடுவார் ஐயா. அதுதான் ஐயாவோட அரசியல். அப்படி அரசியல் பண்ணிகிட்டு இருக்க ஐயா அந்த கட்சிகள்கிட்ட எங்களோட கொள்கை பூரண மதுவிலக்கு,
நீங்கள் வந்து இந்த பூரண மதுவிலக்கை கொண்டு வரலன்னா உங்களோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன், கூட்டணி வச்சு அந்த ஒரு சீட்டை நாங்கள் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக பேசியிருக்கலாம். இல்லை தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்காகவே களம் கண்டு மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா எல்லா மக்கள்கிட்டையும் போய் நீங்கள் யாரும் வந்து டாஸ்மாக் பக்கம் போகக்கூடாது, யாருமே குடிக்கக்கூடாது, நீங்கள் அப்படி குடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னை வந்து வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம், என்னை வந்து நீங்கள் வந்து அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம், என்னை கேவலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு பேசணும். மக்களிடம் ஒரு தெளிவை ஏற்படுத்தணும். எனக்கு தெரிந்து நம்ம வந்து ஒரு 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக இந்த அரசியல் களத்தில் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா அரசியல் கட்சிகளும் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கின்ற நமக்கே ஐயா பூரண மதுவிலக்கை ஆதரித்து எந்த இடத்துலையும் பேசியதாக எனக்கு தகவல் இல்லை. இப்போ ஒரு காணொலியெல்லாம் அந்த புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்தவர்கள் போடுறாங்க. அந்த காணொலி அறத பழசு. லேட்டஸ்ட்டாக அவர் பேசின ஏதாவது எடுத்து போடுங்க. பூரண மதுவிலக்கு தான் உங்களோட கொள்கைன்னா அதை தொடர்ந்து நீங்கள் பேசியிருக்கணும்ல. இப்போ எங்கள் அண்ணன் கல் பற்றின அவரோட மதிப்பிட்ட ஒரு 20 மேடைகளில் பேசுகிறாருன்னா ஏதோ ஒரு மேடையிலாவது அதை வெளிப்படுத்துவார். அப்படி தானே வெளிப்படுத்தணும். ஒரு கொள்கையை மக்களிடம் அப்படி தானே வெளிப்படுத்தணும், கொண்டு போய் சேர்க்கணும். ஐயா அப்படி பேசியிருக்கணும்ல. அப்பெல்லாம் பேசாதவர் திடுதப்புன்னு வந்து நின்றுக்கிட்டு இப்போ நாம் தமிழர் கட்சி அதை முன்னெடுக்குது, கல்லிறக்கும் போராட்டத்தை முன்னெடுக்குதுன்னு சொன்னோன்னே ஐயா கொண்டு வந்து அதை ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாருன்னா என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரே காரணம் தான், தேர்தல் வருது, மக்கள் அவர் பக்கம் திரும்பணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு திரும்புகிற மாதிரி இல்லை. ஏன்னா அது ஐயா அதை சொன்ன பிறகு ஐயாவை ஒருத்தரும் கண்டுக்கல. இப்போ சீமான் அண்ணனே அதுக்கெல்லாம் பதில் சொன்ன மாதிரியே தெரியல. எந்த இடத்துலையும் அண்ணன் வந்து அதுக்கு பதில் சொன்ன மாதிரியே தெரியல. ஐயாவை மென்ஷன் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுன மாதிரி தெரியல. கல் விஷம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறதுக்கு, கல் விஷம்னா இப்போ அந்த சாராயமெல்லாம் என்ன ரசமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது மாதிரி ஐயாவை யாருமே கண்டுக்கல. ஆனால் எப்படியாவது மக்களுடைய கவனம் பெறணும்னு இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காரு ஐயா. ஐயாவிட்ட நம்ம சொல்கிறது ஒன்று தான், ஐயா இது எங்களுடைய கொள்கை, இந்த கொள்கையில் நாங்கள் போகிறோம். அதே மாதிரி உங்களுடைய பூரண மதுவிலக்கு கொள்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு பயணிச்சிருக்கீங்கிறத கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் எடுத்து வெளியிடுங்க. நாங்கள் வந்து இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த சூழ்நிலை கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பூரண மதுவிலக்குக்காக நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு பட்டியலாவது எடுத்து கொடுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இருந்தால் தானே நீங்கள் கொடுக்குறதுக்கு. அதையெல்லாம் செய்கிறத விட்டுட்டு கல் இறக்கும் போராட்டத்துக்கு எதிராக நீங்கள் குரல் எழுப்புறீங்கன்னா உங்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் என்னங்கய்யா வித்தியாசம் இருக்குது? என்ன வித்தியாசம் இருக்குது? நீங்களும் ஒரு திராவிட கட்சிக்காரன் தான் அப்படிங்கிறத சொல்கிறீங்களா? கட்சி பேரில் தான் திராவிடம் இல்லையே தவிர நீங்களும் திராவிடர் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள தான் இருக்கீங்களா? அப்படி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை கடந்து தான் நாங்கள் போகணும். தேவேந்திர குலம் வேளாளர் மக்கள் எங்களுடைய இந்த கொள்கையை ஏற்று நிற்கிறார்கள். பல பேர் பல லட்சம் பேர் ஏற்று நிற்கிறார்கள். அண்ணன் சீமான் சொல்வது சரியாக இருக்குது, இப்படி தான் இருக்கணும். சாராயம்ங்கிறது வேற, மதுங்கிறது வேற, கல் என்பது நம்மளோட தேசிய பானம், நம்மளுடைய உணவு அப்படிங்கிறதுல தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் பெரிய அளவில் உடன்பட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியுது அண்ணன் சீமானோட இந்த கொள்கையில் வன்மம் இல்லை, மனசாட்சி இருக்குது, இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழக்கிறீங்க. இதன் மூலம் பார்த்துக்கோங்க, அடுத்தடுத்த தேர்தல்களில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் உங்களை எந்த அளவுக்கு மதிப்பிடுவார்கள்னு யோசிங்க. பூரண மதுவிலக்கு உங்களோட கொள்கைங்கிறதுல எனக்கு உடன்பாடு இருக்குது, மகிழ்ச்சி தான், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எது மதுங்கிறதுல எனக்கும் உங்களுக்கும் மாற்று கருத்து இருக்குது. அது மட்டும் இல்லை, பூரண மதுவிலக்கு தான் உங்களுடைய கொள்கை அப்படின்னா நீங்கள் அதுக்காக எத்தனை முறை பேசியிருக்கிறீங்க, எத்தனை மேடைகளில் மக்களிடம் பேசியிருக்கிறீங்க, எத்தனை தலைவர்களிடம் இதை சார்ந்து நீங்கள் பேசியிருக்கிறீங்க. உங்களால் முடிஞ்ச தரவுகளை வெளியிடுங்க. அதை விட்டுட்டு போகிற போக்கில் நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனம் வைக்கிறது இந்த திராவிட அல்லக்கைங்க செய்வாங்க. நீங்களும் அதை செஞ்சு உங்களை ஒரு திராவிடராக காட்டிக்காதீங்க. உங்களை நாங்கள் தமிழினத்தில் ஒரு தலைவர், சிறந்த தலைவர் அப்படின்னு நாங்கள் உங்களை மதிப்பிடுறோம். உங்களுடைய மதிப்பீடுகளை மாற்றிடாதீங்க. நன்றி.